பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை ஆடு என கூறி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். நெல்லை, தூத்துக்குடி அத்தனை மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுச்சு. 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு தலைவர் கேட்டாரு. ஆனா தலைவர் கொடுத்தாரு. பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் 6,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தாரு. ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல. அதே மாதிரி இங்க இன்னொருத்தர் இருக்காரு. யாரு தெரியுமா? அது வெறும் பிரியாணி தான். அதாவது பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு. நம்முடைய தேர்தல் அறிக்கையில பாவம் வேணாம் பிரியாணி வச்சிரு, வேணாம் விட்டுருப்பா. பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு. அப்படி ஒருத்தர் இங்க இருக்காரு. அவர் பேரு RN ரவி. அவர் பேரு RN ரவி கிடையாது, அவர் பேரு RSS ரவி, சங்கி ரவி. அதாவது வின்னர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு கதாபாத்திரம் வரும், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு, கைப்புள்ள. ரொம்ப வீராவேசமா வருவாரு சட்டமன்றத்துக்குள்ள. கோட் சூட்லாம் போட்டு பயங்கர வீராவேசமா வருவாரு. முதல் வாட்டை என்ன தெரியுமாங்க பண்ணாரு? நம்முடைய ஆளுநர் உரைங்கிறது என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன எழுதி தராரோ அதை படிச்சுட்டு போறது ஆளுநர் உரை. அவர் நியமிக்கப்பட்டவர், அவர் ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன், தபால்காரன். நம்ம சொல்றத போய் டெல்லியில சொல்றத வந்து இங்க முதலமைச்சர்கிட்ட சொல்றது மட்டும்தான் வந்தாலும் வேலை. அவரு முதல் என்ன தெரியுமா பண்ணாரு? முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய ஆளுநர் உரையில எழுதி கொடுத்ததுல அம்பேத்கர் பெயரை எடுத்துட்டாரு. அம்பேத்கர் பெயரை சொல்ல மாட்டேன்ட்டாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.